காலையில் பிரகாஷ் லேட் ஆகவே எழுந்திருச்சான். இரவு அவன் செய்த சேட்டையால் மிகவும் அயர்ந்து தூங்கிவிட்டான். மணி 9 என்று பார்த்தவுடன் அவசரமாக ஆஃபீஸ் போக கிளம்பினான். ஹாலில் அவன் அம்மா தலை குளித்து துவட்டிக் கொண்டிருந்தாள். பிரகாஷ், அம்மா, ஆஃபீஸ்க்கு போகணும். சாப்பாடு இருக்ககாமா? அம்மா, வாடா பிரகாஷ், இருக்குட்டா. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, எடுத்து வரன். அம்மா ஒரு ரெட் கலர் சாரியில் தலையில் துண்டை வைத்து துவட்டிக் கொண்டிருந்தாள். அப்போது அம்மா என் பக்கம் திரும்பி, அம்மா, கேட்க மறந்துட்டேன், பால் குடிக்கிறியா? பிரகாஷ், இவளுக்கு இதே வேலையா போயிடுச்சு. பாக்குறப்பலாம் பால் பத்தி பேசுவா. இல்லம்மா, லேட் ஆயிடுச்சு. அம்மா, சேரிட்டா. இட்லி ரெடி ஆகியிருக்கும், இதோ எடுத்து வரன். அம்மா எனக்கு இட்லி பரிமாறினாள். அப்போது அவள் குளித்த சிந்தோல் சோப்பு வாசமும் ஷாம்பு வாசமும் ஒரு சேர கலந்து ஆக்கியது. என் அப்பா மிகவும் கொடுத்து வச்சவர் என்றும் அவர் மீது பொறாமை வந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஆபீஸ் சென்றேன். வேலை சற்று அதிகம் இருந்ததால் வாட்ஸ்ஆப்பை பார்க்கவில்லை. காலை ஒரு 11 மணி போல் ஓபன் செய்து பார்த்த எனக்கு ஒரு ஷாக் காத்து இருந்தது. நேத்து நைட் எனக்கு அன்னோன் நம்பர் இல் இருந்து வந்த மெசேஜ் தான் காரணம். மெசேஜில் சுசி என்பவள் எனக்கு மெசேஜ் அனுப்பி இருந்தாள். சுசி என் சிறு வயது ஒகுட்சாட் தோழி. தோழி என்று சொல்வதை விட ஒகுட்டில் நாங்கள் குடும்பமே நடத்தி இருந்தோம். நான் கல்பனாவை விரும்பும் முன்பு ஒகுட் பயன்படுத்தி கொண்டு இருந்தேன். அப்போதெல்லாம் ஃபேஸ்புக்லாம் கிடையாது. என் வயது 15 இருக்கும். அவளுக்கும் அதே வயதுதான். அந்த வயதிலேயே நாங்கள் சாட் செய்து கொண்டு எங்கள் உணர்ச்சிகளை தீர்த்து கொண்டோம். ஆனால் நான் எவ்வளவு முறை கேட்டும் அவள் எனக்கு அவள் புகைப்படங்களை அனுப்பவே இல்லை. அவளை வாய்ஸ் காலில் அழைத்தாலும் எடுக்க மாட்டாள். எனக்கு தினமும் பசி தீர்க்கும் அவளிடம் மேலும் வற்புறுத்தி கெடுத்து கொள்ள வேண்டாம் என்று விட்டுவிட்டேன். பின்பு கல்பனாவிடம் நேரிலேயே இச்சைகளை தீர்த்து கொண்டதால் நான் அவளிடம் சரியாக பேசவில்லை. அவளும் என்னிடம் ஓரிரு முறை சாட் செய்து ரிப்ளை வரவில்லை என்பதால் விலகிவிட்டாள். இப்போது மீண்டும் அவள் மெசேஜ் செய்து இருக்கிறாள். எனக்கு ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருந்தது. கொஞ்சம் தைரியம் வரவழைத்து கொண்டு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் ரிப்ளை செய்ய ஆரம்பித்தேன். பிரகாஷ், ஹலோ, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் கைகள் நடுங்கிக் கொண்டே இருந்தன. என்ன ரிப்ளை வரும் என்று அவள் மெச்க்கு காத்திருந்தேன். ஒரு 5 நிமிடம் கழித்து டிங் என்று ஃபோனில் சவுண்ட் அடித்தது. சுசி, ஹே, என்னடா, என்ன மறந்துட்டியா? நான் தான் உன் சாட் பொண்டாட்டி சுசி. ஞாபகம் இல்லையா? இல்ல சுசின்னு இன்னொருத்தி உன் லைஃப்ல இருக்காளா? பிரகாஷ், ஹே சுசி, சாரி. அப்படி ஒன்னும் இல்ல. சுசினா நீ மட்டும் தான் தெரியும். சுசி, ஹோ, பேசி ஒரு 10 வருஷம் இருக்குமா? அதுக்கு அப்புறம் சார காணவே காணோம். வேற ஃபிக கிடைச்சதும் போட போயிடியா? பிரகாஷ், சாரி சுசி, நான் அப்படி சொல்லாம போய் இருக்க கூடாது, மன்னிச்சுடு. சுசி, சேரி, விடு, நீ எப்படி இருக்க? பிரகாஷ், நீ வேற டி. நானே இப்போதான் டவோர்ஸ் ஆகி இருக்கன். சுசி, ஹே சாரி டா. நான் சும்மா ஜாலி யா தான் கேட்டேன். பிரகாஷ், அத விடு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? சுசி, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் எப்படி குழந்தலாம்? நீ கொடுத்தா தான் உண்டு. பிரகாஷ், உனக்கு அதே பேச்சு தான். இன்னும் நீ மாறல. மீட் பண்ணலாமா? ரொம்ப நாளாச்சு. உன்னை பார்த்தது கூட கிடையாது. ஒரு போட்டோ இல்ல. ஏன் உன் வாய்ஸ் கூட கேட்டதே இல்ல. சுசி, இப்போ எல்லாம் காமிக்கிறன். டைம் அக்கம் நீ வெயிட் பண்ணணும். பிரகாஷ், ஓகே. நான் உன்னை அவசரப்படுத்தல. நீ எப்போ கம்ஃபர்டேபிள் ஆயிருக்கியா கால் பண்ணு. சுசி, இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயே? பிரகாஷ், இன்னைக்கு நைட் சிந்து வீட்டுக்கு போய் போடலாம்னு இருந்தன். ஆனால் சுசியை ரொம்ப நாள் கழித்து மெசேஜ் செய்ததால் எனக்கு அவளிடம் பேச வேண்டும் என்று தோன்றியது. ஃப்ரீ தான், என்னன்னு சொல்லு. சுசி, இல்ல, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டில்ல. பிரகாஷ், சொல்லுடி. சுசி, உனக்கு ஓகே, நான் இன்னைக்கு வாய்ஸ் பண்ணலாமா? பிரகாஷ், எனக்கு ஜாக்பாட் அடித்தது போல இருந்தது. ஒரு பக்கம் சிந்துவை கொண்டிருக்கிறேன். இப்போ இன்னொரு தேவிடியா லிஸ்டில் சேர்கிறாள். அதுவும் இல்லாமல் முதல் முறையாக சுசி இன் வாய்ஸ் கேட்க போகிறேன். அது மேலும் எனக்கு கிக்கேற்றியது. ஓகே, உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே தான். சுசி, சூப்பர். எனக்கொரு ஆசை. நாம விட்ட இடத்தில இருந்து தொடங்கணும். சோ
நீ உன் அம்மாவோடையும் நான் என் காரட்டோடையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரகாஷ், ஹே லூசு, எங்க அம்மாலாம் கிடைக்காது. அவ ரூமுக்கே நான் போறதே இல்ல. சின்ன வயசுல காயிராத எடுத்து வருவன், இப்போலாம் கஷ்டம். சுசி, அப்போ இந்த சுசி கிட்ட நீ பேச முடியாது. நீ அதோட வந்தினா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. பிரகாஷ், இது என்னடா புது சோதனை என்று நினைத்துக்கொண்டு, சரி உனக்காக ட்ரை பண்றன். QC, that's my Pirikas. நைட் பாப்போம். நானே மெசேஜ் பண்றன், பாய். பிரகாஷ், ஓகே டி பாய். அதை நினைக்கும் போதே எனக்கு போதை தலைக்கேறியது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என் அம்மா எப்படி எடுப்பது? எப்படியாவது எடுத்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். ஆபீஸ் எப்போது முடியும்? எப்போது என் சுசியுடன் சாட் செய்வேன் என்றும் ஏங்கிக் கொண்டு மிச்ச நேரத்தை கடந்தேன். மாலை 5 மணியும் வந்தது. நேராக வீட்டிற்கு கிளம்பினேன். என் பாய்க் என் சொல் பேச்சை கேட்காமல் என் தம்பியின் பேச்சை கேட்டது. சுசியின் வாய்ஸ் எப்படி இருக்கும் என்றும் அவள் சர்ப்ரைஸ் என்னவென்றும் நினைத்து கொண்டு இருந்த நான் வீட்டினை அடைந்தேன். வீட்டை தட்டியதும் உள்ளே வரேன் என்ற என் அம்மாவின் குரல் கேட்டது. ராணி, வாடா. என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? பிரகாஷ், ஒன்னும் இல்லம்மா. ஆபீஸ்ல வேலை முடிஞ்சது, அதான். ராணி, சேரி உள்ளவா. நான் குளிச்சிட்டு வரன், ஒரே கசகசன்னு இருக்கு. பிரகாஷ், எங்கள் வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் உண்டு. Toilet madam 3 roomilum into Kerima. அம்மா குளித்து வரப்போனதால் நான் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவள் அறையில் சென்று பெரோவில் இருந்து எடுத்துவிட நினைத்தேன். கொஞ்ச நேரத்தில் அம்மா பாத்ரூம்க்கு சென்று கதவை சாத்திக்கொண்டாள். இதான் சமயம் என்று உடனே அவள் ரூம்குள் சென்றேன். அங்கே அவள் பெரோ பூட்டப்பட்டு இருந்தது. அங்கே சாவியை எவ்வளோ தேடியும் கிடைக்கவில்லை. என் அதிர்ஷ்டம் அவ்வளோ தான் என்று நினைத்து கொண்டு சோகமாக மீண்டும் ஹால்க்கு வந்தேன். ஒரு 10 நிமிடம் கழித்து அம்மா பாத்ரூமில் இருந்து வந்தாள். ராணி, நீ இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோ டா. தண்ணி சூடாய் இருக்கு. மேல கீழே ஊத்திக்காத. பிரகாஷ், சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ராணி, நீ வரதுக்குள்ள பால் காய்ச்சி வச்சுருக்கேன், வந்து குடி. அம்மாவிடம் சரி என்று சொல்லி பாத்ரூம் உள்ளே சென்றேன். சென்ற எனக்கு ஒரு கிஃப்ட் காத்து இருந்தது. அம்மா குளித்து விட்டு அனைத்தையும் எடுக்காமலே போய் இருந்தாள். ஒருவேளை நான் வெயிட் பண்ணியதால் சீக்கிரம் வரவேண்டும் என்று மறந்து விட்டிருப்பாள் என நினைத்தேன். எது நடந்தால் என்ன, எனக்கு அம்மாவின் கிடைத்து விட்டது. எல்லாவற்றையும் எடுத்தால் சந்தேகம் வரும் என்று தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டேன். அம்மாவிற்கு தெரியாமல் எடுத்து போக வேண்டும் என்பதனால் சுருட்டி வைத்து கொண்டேன். வந்த வேலையான முகம் அலம்பி விட்டு ஒன்னும் தெரியாதவன் போல வெளியே வந்தேன். ராணி, வாடா, பால் ரெட்டி சூடாய் இருக்கு. பிரகாஷ், இப்போ வேணாம்மா. ரூம்க்கு போயிட்டு வந்து குடிக்கிறேன். ராணி, டேய், ஆறி போயிடும் டா. இப்போவே குடிச்சிட்டு போ. பிரகாஷ், மேலும் மறுத்தால் மாட்டிக்கொள்வேன் என்று குடித்து விட்டு போக எண்ணினேன். சரிம்மா, குடிக்கிறேன். பால் டம்ளரை அவசரமாக எடுத்து குடிக்க முயன்றேன். என் கெட்ட நேரம் டம்ளர் சூடாக இருந்ததால் கைநழுவி என் பந்தில் ஊத்தியது. ராணி, சின்ன குழந்தையா டா நீ? அதான் சொன்னன்ல, பாரு என் புள்ளைக்கு எப்படி ஊத்திருக்குன்னு. சொல்லிக்கொண்டே பதறிப்போய் அம்மா என்னருகில் வந்து முட்டி போட்டாள். பின் அவள் முந்தானையால் பால் ஊத்தி இருக்கும் இடத்தில் நன்றாக தேய்த்து விட்டாள். அவள் என் கண்களை பார்த்து கொண்டே, இப்போ எப்படி இருக்கு என்றாள். அப்போது தான் எனக்கு இருப்பது நினைவுக்கு வந்தது. அம்மாவுக்கு தெரியக்கூடாதென்று. பிரகாஷ், அம்மா போதும் மா, நான் பார்த்துக்கிறேன். ராணி, ஏண்டா? இதுல என்ன இருக்கு? தேய்கிறது நல்லா இல்லையா? இன்னும் நல்லா தேய்ச்சு விடட்டுமா? பிரகாஷ், இல்ல அம்மா, இதுவே போதும். பந்த் ஃபுல்லா வாஷ் பண்ணா சரி ஆகிடும். அம்மாவிடம் சொல்லிவிட்டு நேரே என் ரூம்க்கு சென்றேன். கிரேட் எஸ்கேப்னு நினைத்து பெருமூச்சு விட்டேன். அப்போது தான் வாட்ஸ்ஆப்பில் டிங்னு ஒரு மெசேஜ் வந்தது. வந்தது சுசியிடம் இருந்து. மணியை பார்த்தேன், 7 என்று இருந்தது. சுசி, ஹாய் டா செல்லம். என்ன பண்ற? பிரகாஷ், ஹாய் டி, சும்மா தான் இருக்கன். நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் மெசேஜ் பண்ணிட்ட? நைட் தான பண்றன்னு சொன்ன. சுசி, அதுவா? உன்னோட பேசாம இருக்க முடியல, சீக்கிரமே பண்ணிட்டேன். நீ பிஸியே? பிரகாஷ், இல்ல டி. இப்போ அம்மா முழிச்சி தான் இருப்பாங்க. ரசிச்சு அடிக்கிறப்போ சவுண்ட் வெளியே கேட்க கூடாதுல, அதான். சுசி, ஓ துறை, சவுண்ட்லாம் போடுவீங்களா? என்ன சவுண்ட்லாம் போடுவீங்க? பிரகாஷ், நாம போடாத சவுண்டா சின்ன வயசுல? கெரி, போன் பண்ணட்டுமா?
சுசி: ஓ, டபுள் கொண்டாட்டமா? போட்டோ அனுப்பு, உன்ன நம்ப முடியாது. முதல் போட்டோ சுசிக்கு அனுப்புறேன், அதனால ஸ்பெஷல் இருக்கட்டும் நு போட்டோ எடுத்து அனுப்பினேன். சுசி: டேய் ராஸ்கல், என்னடா இது? பிரகாஷ்: இதுவா, இது தான் அமேசான் காட்டுல இருக்குற பாம்பு. நல்லா புடிச்சு ஆட்டினா விஷம் கக்கிடும். சுசி: இவ்ளோ நாளா எங்கடா போன? நல்லா என்ஜாய்மெண்ட் தானா டெய்லி வீட்ல? பிரகாஷ் கொஞ்சம் சலிப்புடன்: ஆமா, அப்போ இருந்து அம்மாவ பார்த்துட்டு தான் இருக்கன். பிரகாஷ்: சரி, இப்போ உன் டர்ன். உன் போட்டோ அனுப்பு. சுசியிடம் இருந்து ஒரு போட்டோ வந்தது. அவள் போட்டோ என்று நினைத்தால் ஒரு பெரிய காரட் போட்டோ இருந்தது. சுசி: ஏமாந்தியா? சர்ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணனும் தேவிடியா பயலே? பிரகாஷ்: சரி, போன் ஆச்சும் பண்ணு. சிறிது நேரத்தில் சுசியிடம் இருந்து ரெகுலர் கால் வந்தது. பிரகாஷ்: ஹலோ. சுசி: ஹலோ டா. சுசியின் வாய்ஸை முதல் கேட்கிறேன். அவள் வாய்ஸ் மிகவும் மெல்லியதாகவும் இனிமையாகவும் இருந்தது. பிரகாஷ்: உன் வாய்ஸ் சூப்பர். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. சுசி: ஓ, கேட்டுக்கிட்டே தான் இருப்பியா புருஷா? பிரகாஷ்: அவள் புருஷா என்று உரிமையுடன் கூப்பிட்டது எனக்கு பிடித்திருந்தது. ஆமாட்டி, என் தேவிடியா பொண்டாட்டி. சுசி சொன்னது போலவே சீக்கிரம் போட்டோவை அவளுக்கு அனுப்பினேன். மறுபடியும் போனில் கால் தொடர்ந்தேன். பிரகாஷ்: என் பொண்டாட்டிக்கு தான் எங்க இருக்குன்னு தெரியல. சுசி: தேங்க்ஸ் டா. பிரகாஷ்: நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு சாட் பண்றன். சுசி: சரி டா என் புருஷா, இன்னைக்கு இவ்ளோ தான். நான் மறுபடியும் நானே மெசேஜ் பண்றன். லவ் யூ அண்ட் மிஸ் யூ. பிரகாஷ்: லவ் யூ டூ. போனை கட் பண்ணிட்டு மணியை பார்த்தேன். அது 8 என்று இருந்தது. 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அப்போது தான் ஒரு மெசேஜ் வந்தது. அது யாரிடம் என்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடரும்.